அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கனவு இல்லம் திட்டம் பற்றி சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இட் எய்ம்ஸ் டு பில்ட் 8 lakh கான்கிரீட் ஹவுசஸ் ஃபார் புவர் பீப்புள் இன் 6 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 6 வருஷத்துல 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டணும். அதுதான் இந்த திட்டம். சரிங்களா? போன வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் டு அச்சீவ் த டார்கெட் ஆஃப் ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு பை 2030. குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். 2030க்குள்ள தமிழகத்துல குடிசைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இலக்கு. சரிங்களா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ தற்போது பாத்தீங்கன்னா, நேத்து 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிச்சிருக்காங்க. சோ அதற்கான விழா நடந்திருக்கும். சரியா? அந்த பின்னணியில நம்ம பார்க்கிறோம். சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் கண்ட்ரி பில்ட் த நியூக்ளியர் பவர்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோனை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுதான் அந்த ட்ரோன். சரிங்களா? சோ ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு வானத்துல தான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு நீர்மூழ்கி ட்ரோன். சரியா? அதுவுமே அணுசக்தியில இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி ட்ரோன். ஓகேவா? நியூக்ளியர் பவர்டு அண்டர் வாட்டர் சப்மரைன்ஸ பார்த்திருப்போம். இது அண்டர் வாட்டர் ட்ரோன். சரியா? சோ இத யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உருவாக்கியிருக்காங்க. பொசைடான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? POSEIDON பொசைடன் அப்படிங்கிறது தான் இதோட பேர். சரியா? அடுத்தது, என்டேஞ்சர்ட் பிளாக் டர்ட்டில் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு என்டேஞ்சர்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். சரியா? அதிகமாக இந்த பிரம்மபுத்திரா நதிகளில் காணப்படும். இருந்தாலும் இந்த போகோ ரிவர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? போகோ ரிவர் வந்து ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு அசாம் ரீஜன்ல. சரிங்களா? எங்கன்னா அசாம் ரீஜன்ல. ஸோ அங்க நிறைய இந்த டர்ட்டில்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. அதனால நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ பிளாக் டர்ட்டில் அப்படின்னா போகோ ரிவர். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் தான் நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட்ல வரும். ஓகேங்களா? லெதர் பேக் டர்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கும். அடுத்தது கிரீன் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லட்சத்தீப் பகுதிகளில் இருக்கும். சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு நித்தி ஆயோக், சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த வேலை வாய்ப்புல சேவைத்துறை எவ்வளவு சதவீதம் பங்களிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30%. ஓகே, 30% வந்து அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் 100% எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதுல 30% வந்து சர்வீஸ் செக்டார்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்க கிராஸ் வேல்யூ ஆடட் அவங்களோடது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 55% கிராஸ் வேல்யூ ஆடட். ஜிவிஏ வந்து 58%. சாரி, 55% வந்து ஜிவிஏ. சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்டு பை இந்தியா அண்ட் பிரான்ஸ் அட் COP21 பாரிஸ் இன் 2015. 2015ல COP21 பாரிஸ்ல நடந்திருக்கும். அங்கதான் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதனுடைய 8th செஷன் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஹரியானாவோட குருகிராம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. சரியா? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 120 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. சரியா? அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.